ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலம் கல்வி அறிவில் முதன்மை பெற்றும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்தும் திகழ்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். புதுச்சேரியில் கடந்த கல்வியாண்டில் 10,000 குழந்தைகள் பள்ளி படிப்பை இடைநிறுத்தியுள்ளதாக வெளியான அதிர்ச்சி தகவல். முதலமைச்சருக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் கடிதம். புதுச்சேரியின் முதலமைச்சர் குபேரின் பிறந்த நாள். அரசு சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. ஊசுடு பகுதியில் பேருந்துகள் சரிவர இயக்கப்படாததற்கு கண்டனம். முன்னாள் அமைச்சர் போக்குவரத்து துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கல்வி அறிவு பெற்று முதன்மை மாநிலமாக திகழ்வதாகவும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் உள்ள அனைத்து சமுதாயத்தினருக்கும் தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம். அதேபோன்று அனைவருக்கும் கல்வி என்ற நிலை புதுச்சேரியில் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், புதுச்சேரி மக்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதால் மாநிலத்தின் தனிமனித வருவாய் உயர்ந்துள்ளது. இதனால் புதுச்சேரி சிறிய மாநிலமாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் பெரும் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசானது ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை சிறந்த முறையில் அளித்து வருகிறது என்றும், இதனை பயன்படுத்திக் கொண்டு மாணவர்கள் சிறந்த முறையில் படிக்க வேண்டும், படித்து முடித்த பின்னர் சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக செயல்பட வேண்டும் என்றும், மேலும் படித்த படிப்பிற்கு ஏற்றவாறு மக்களுக்கு உதவ முயற்சி செய்ய வேண்டும் என்று அறிவுரை வழங்கியுள்ள முதலமைச்சர் ரங்கசாமி, புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப நவீன கருவிகளை கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அதிகரித்துள்ள மாணவர்களின் பள்ளி படிப்பு இடைநிற்றலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதலமைச்சருக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் தேசிய கல்விக் கொள்கையின்படி 2030 ஆண்டிற்குள் இடைநிற்றல் இல்லாத 100% மாணவர் சேர்க்கைக்கு திட்டமிடப்பட்டு பள்ளி செல்லாத குழந்தைகளை மீண்டும் கல்வி நிலையங்களுக்கு கொண்டுவர வேண்டும். இடைநிற்றல் மாணவர்களை கண்டறிந்து மீண்டும் கல்வி பயில புதுச்சேரி அரசு எடுத்து வரும் தொடர்ச்சியான முயற்சிகளை பாராட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் 2023-24 ஆண்டு கணக்கெடுப்பின்படி புதுச்சேரி மாநிலம் 10,054 குழந்தைகள் பள்ளிப்படிப்பை நிறுத்தியதாக பதிவு செய்துள்ளது. அவர்களை மீண்டும் பள்ளிக்கு அழைத்து வருவதற்கு தீவிர முன்னெடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும், பள்ளி குழந்தைகளிடையே அதிகரித்து வரும் டைப் 2 நீரிழிவு நோய் ஏற்படுவது குறித்து மிகுந்த கவலைகள் அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அதிக சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மீதான குழந்தைகள் நுகர்வு காரணமாக ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் குறைந்துள்ளது என்றும், எனவே பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மீதான பள்ளி குழந்தைகளின் தொடர்பை குறைக்கவும், ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தழுவவும் ஒருங்கிணைந்த முயற்சியை மேற்கொள்வது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பரிந்துரைக்கப்பட்ட சர்க்கரை அளவு, ஆரோக்கியமற்ற உணவுகளில் உள்ள சர்க்கரை அளவு, ஜங்க் ஃபுட், குளிர்பானங்கள் ஆகியவை அதிகப்படியான சர்க்கரை உட்கொள்வதால் ஏற்படும் உடல் அபாயங்கள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும், இதனை புதுச்சேரி அரசு பள்ளிகளுக்கு விரிவுபடுத்த வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் முதலமைச்சரான குபேரின் பிறந்தநாளையொட்டி அரசு சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரியின் முதலமைச்சரும் நகர தந்தையுமான எதுவார் குபேரின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய்ஜி சிரவணகுமார், ரமேஷ், பாஸ்கர், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஊசுடு தொகுதியில் பேருந்துகள் சரிவர இயக்கப்படாததை கண்டித்து முன்னாள் அமைச்சர் போக்குவரத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிக்காக காத்திருந்ததால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி ஊசுடு தொகுதி நகரம் மற்றும் கிராமங்கள் ஒருங்கிணைந்த பகுதி. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கிராமப் பகுதியில் இருந்து நகரப் பகுதிக்கு
இங்கிருந்து வந்து செல்கின்றனர். ஏற்கனவே காலை மற்றும் மாலை நேரத்தில் இயங்கி வந்த அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் கடந்த சில மாதங்களாக இந்த பகுதியில் இயக்கப்படவில்லை என்று தெரிகிறது. இதனால் காலையில் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகளும் வேலைக்கு செல்பவர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக கோபாலன் கடையில் இருந்து பத்துக்கண்ணு செல்லும் பேருந்தும் சேதராப்பட்டில் இருந்து வெள்ளியனூர் செல்லும் பேருந்தும் இயங்காததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் 100 அடி சாலையில் உள்ள போக்குவரத்து துறை ஆணையர் அலுவலகத்திற்கு ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் தொகுதியை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி, என்ஆர் காங்கிரஸ் மற்றும் தொகுதி பொதுமக்களுடன் சென்று ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டார். அப்போது போக்குவரத்து துறை ஆணையர் சிவக்குமார் அரசு செயலரை பார்க்க சென்றதால் துணை போக்குவரத்து ஆணையர் குமரனிடம் முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பேருந்துகள் இயங்காதது குறித்து குற்றச்சாட்டுகளை எழுப்பினார். குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் சென்று வரும் ₹1 கட்டணம் பேருந்தையாவது போர்க்கால அடிப்படையில் இயக்க வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்தார். இதுகுறித்து உயரதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து ஊசுடு பகுதிக்கு பேருந்துகள் இயக்க நடவடிக்கை மேற்கொள்வதாக குமரன் தெரிவித்துள்ளார். எனினும் ஆணையர் வரும் வரை சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அலுவலகத்தில் காத்திருந்தார். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. பின்னர் துணை ஆணையர் வாக்குறுதியை ஏற்று சாய்ஜி சரவணகுமார் தனது ஆதரவாளர்களுடன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இந்த போராட்டத்தின் போது முன்னாள் அமைச்சரின் மனைவி, தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் தாமோதரன், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன், தியாகராஜன் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரசின் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 26வது பட்டமளிப்பு விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு 79 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி, தலைமை செயலர் சரத் சவுகான், ஹைதராபாத்தில் உள்ள PV நரசிம்மராவ் தெலுங்கானா கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் ஞான பிரகாஷ் உட்பட பெற்றோர்கள், மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாரதி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலய ஆடி மாத ஆடிப்பூர விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்பட பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடி மாதம் என்பது இறை வழிபாட்டிற்கு சிறப்பானதாக கருதப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு உகந்ததாக கருதப்படும் நிலையில் இந்த மாதத்திலே குலதெய்வம் வழிபாடு, கிராம தேவதைகள் மற்றும் பிற தெய்வங்களை வழிபடுவதும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆடிப்பட்டம் தேடி விதை விதைக்கும் காலம் என்பதால் விவசாயத்திலும் இந்த மாதம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழ்கிறது. இந்நிலையில் ஆடி மாத செவ்வாய், வெள்ளி, ஆடிப்பெருக்கு, ஆடிப்பூரம், ஆடி அமாவாசை போன்ற நாட்களில் அம்மன் மற்றும் பிற தெய்வங்களுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் உள்ள அம்மன் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பாரதி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தையொட்டி ஆடிப்பூர விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி சின்னக்கடை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி நவசக்தி கருமாரியம்மன் ஆலயத்தின் மகா குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி சின்னக்கடை எல்லையம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தேவி நவசக்தி கருமாரியம்மன் ஆலயத்தின் மகா குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 27ஆம் தேதி கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய குடமுழுக்கு விழாவில் அம்மனுக்கு பல்வேறு ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடம்புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் கோவில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு ஊற்றப்பட்டு மகா குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீதேவி நவசக்தி கருமாரியம்மன் ஆலய தர்மகர்த்தாக்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். நவமுடையா குலவாகிய நந்தவே நவமுடைய
அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய்திட்டில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பரிசு கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் போட்டியின் இறுதி ஆட்டத்தின் போது நடந்த நிகழ்ச்சியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் அணியான சன்ரைசர்ஸ் அணிக்கும் 2ஆம் பரிசு 3ஆம் பரிசு பெற்ற அணிகளுக்கு ரூபாய் 20,000 பரிசு தொகையும் வெற்றி கோப்பையையும் வழங்கி பாராட்டினார். இதனைத் தொடர்ந்து தேங்காய்திட்டு வடக்கு தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் கோவிலுக்கு 20,000 ரூபாய் நன்கொடை வழங்கினார். விழாவில் கலந்து கொண்ட தொகுதி மக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9,150 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,230 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.